அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 புக்லெட் வந்து இருக்கும். அதில் 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பேன். 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன் அது. ஸோ வேணுன்றவங்க அந்த 7 புக்லெட் வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கி படிக்கலாம். அந்த 7 புக்லெட் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ யாரெல்லாம் 7 புக்லெட் புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க அந்த புக்லெட்டை புக் பண்ணிக்கிங்க. ஸோ புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் போட்டுட்டு வரேன், ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வரேன். ஃபார்முலா ஷீட், அதாவது 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் தனியாக கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் வந்து என்னுடைய கிளாஸஸ் கவனிக்கிறச்ச இந்த கிளாஸ் யூடியூப் அப்லோட் பண்ணுறேன் இல்லையா, இந்த டாபிக்ஸ் வந்து நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணி விடுவேன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். என்னுடைய டெஸ்ட் சீரியஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 260 கேண்டிடேட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 260 பேர் வந்து டெஸ்ட் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வராங்க. எந்தெந்த ஏரியா வீக்காக இருக்குன்றது அவங்களால ஈஸியாக டிசைட் பண்ண முடியுது. ஸோ நம்ம இந்த ஏரியாவில் நம்ம சரியாக பண்ண மாட்டிருக்கோம். ஏன்னா நான் கொடுக்குற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக என்னென்ன பார்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு அதை நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ அப்படின்னும் போது டெஸ்ட் எழுதுறவங்களே ஃபீல் பண்ணுறாங்க, சார் நிஜமே நான் ஃபீல் பண்ணிட்டேன், இந்த ஏரியாவில் நான் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கேன், இதை நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் டெஸ்ட் சீரியஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது சார். அதே போல் எம்சிக்யூஸ் வந்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கீங்க. 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வந்து பக்காவாக போட்டு எல்லா ஏரியா கொஷின்ஸுமே அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்குறவங்களுமே வந்து ஒர்த்து சார், ஒர்த் ஆஃப் காஸ்ட்டு தான் சார் நாங்கள் பே பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணி படிங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த புத்தகத்தில் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும். அவ்வளோ விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 10 சாப்டர் எம்சிக்யூ சாப்டர் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ டெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறத்துக்கான கீ வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பேன். சார் ரேண்டமாக இருக்கும். டெஸ்ட் புக்கில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் வேணால் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் அது இருக்கிற எல்லா கொஷினுமே நீங்கள் படிச்சிடணும், எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ ப்ராப்ளம் நம்பர் 1லேருந்து பார்ப்போம். இந்த இதில் வந்து டோட்டலாக 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இன் எம்எம்என் குயிங் மார்க்கெட் சிஸ்டம் த அரைவல் ரேட் இஸ் 6 per hour சொல்லிட்டாங்க. அதாவது லேம்டா வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் ரேட் வந்து 10 per hourன்னு சொல்லிட்டாங்க. மியூ வந்து சர்வீஸ் ரேட்டு, லேம்டா வந்து அரைவல் ரேட்டு. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம். கியூ கேட்கல, சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டத்துக்கு ஃபார்முலா பார்த்துக்குங்க. லாம்டா ஈக்குவல் டு எல் ஈக்குவல் லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா. அப்படி இல்லைன்னா ஸோ இது நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம்னா 1/1 மைனஸ் ரோன்னு பார்த்துக்கலாம். இங்கே ரோ ஈக்குவல் டு லாம்டா பை மியூ. உங்களுக்கு தெரியும் இந்த வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 1. இது வந்து டிராஃபிக் இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் அந்த வேல்யூ இங்கே உட்கார வைக்க பார்ப்போம். லாம்டா வந்து அரைவல் ரேட்டு 6 உட்கார வைக்க போகிறீங்க. சர்வீஸில் வந்து மியூ 10 உட்கார வைக்க போகிறீங்க. அப்போ 10 divided by 10 minus 6னா 6/4னா 1.5. ஸோ எந்த ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பாருங்க, இந்த எம்எம்என் குயிங் சிஸ்டம் இஃப் லாம்டா ஈக்குவல் டு 4 per hour சொல்லிட்டாங்க அரைவல் ரேட்டு. சர்வீஸ் ரேட் வந்து 6 per hour சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் டைம் ஆஃப் அ கஸ்டமர் ஸ்பென்ஸ் இன் த சிஸ்டம். வெயிட்டிங் டைம் கேட்குறாங்க. வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் இந்த சிஸ்டம். வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம் கேட்குறாங்க. இது நத்திங் பட் டபிள்யூ ஈக்குவல் டு 1/μ மைனஸ் லாம்டான்னு சொல்லுவோம். ஸோ மியூவோட வேல்யூ வந்து 6, லாம்டோட வேல்யூ வந்து 4. ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 0.5 ஹவர்ஸ் வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பாருங்கள், இன்னும் எம்எம்சிக்யூ மாடல், அதாவது கெப்பாசிட்டி வந்து சி டிஃபைன் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ ரேஞ்ச் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து சி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 இந்த கேஸில். ஓகே, இந்த அரைவல் ரேட் 15 per hour சொல்லிட்டாங்க. சர்வீஸ் ரேட் 5 per hour சொல்லியிருக்காங்க. இஃப் தெர் ஆர் 3 சர்வர்ஸ் அவைலபிள், ஸோ அந்த சிஸ்டத்தில் வந்து சிங்கிள் சர்வர் இல்லை 3 சர்வர் சிஸ்டமாக இருக்குது. ஃபைன் த டிராஃபிக் இன்டென்சிட்டி ரோ கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் கொடுத்துட்டாங்க, சி டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டிராஃபிக் இன்டென்சிட்டி ஃபார்முலா வந்து ரோ ஈக்குவல் லாம்டா பை சி இன்டி மியூ. இதனுடைய ஸ்பெஷல் கேஸ் தான் என்னது, சிங்கிள் சர்வர் சிஸ்டம். ஸோ சியோட வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக ஒன்று நம்ம டிஃபைன் பண்ணுறதால ஸ்பெஷல் கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இதில் இந்த இதில் வந்து உங்களுக்கு சர்வர்ஸ் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ரோ ஈக்குவல் டு 1/λ இன்ட்டு சி இன்ட்டு மியூ.
ஓகே. ஸோ லாம்டா 15, மியூவோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 3. ஸோ வேல்யூ சிம்பிளை பண்ணி அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து in a MM queuing system, if average number of customer in the system is 2 and arrival rate is 4 per hour சொல்லிட்டாங்க. அப்போ find the service rate length of the system. So L equal lambda by mu minus lambda. Length of the system வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க பாருங்க, average number of customer in the system 2 கொடுத்துறாங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா சர்வீஸ் ரேட்னா மியூ வேல்யூ கேட்குறாங்க, அரைவல் ரேட் 4 கொடுத்துட்டாங்க. அப்போ 2 ஈக்குவல் டு 4 பை டிவைட் பை மியூ மைனஸ் 4. இதில் மியூ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். மியூவோட வேல்யூ வந்து 6. அப்போ 6 பர் ஹவர்னு சொல்கிறது கரெக்ட். அடுத்து in an MM queuing system the probability that system is empty. எம்டியோட ப்ராபபிலிட்டி வேல்யூ பாருங்க, P0 ஈக்குவல் டு 1 மைனஸ் ரோ. ஃபைண்ட் த டிராஃபிக் இன்டென்சிட்டி. ஸோ P0 வேல்யூ தான் சொல்லிட்டாங்களே, என்னது 0.25. ஸோ 0.25 போட்டுக்குங்க. ஸோ 1 மைனஸ் 0.25னா உங்களுக்கு 0.75 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ இதில் என்னென்ன வந்திருக்கு பாருங்களேன், சிஸ்டம் எம்டியாக இருக்கிறச்ச உங்களுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ P0 ஈக்குவல் டு 1 மைனஸ் ரோ, அதை யூஸ் பண்ணி டிராஃபிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமர் இந்த சிஸ்டம், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம் கொடுத்துட்டு சர்வீஸ் ரேட் கேட்கலாம், அரைவல் ரேட் கேட்கலாம். அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அடுத்து வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர்ஸ் வந்து கவுண்ட் அதிகமாகிட்டு இருக்கு, சிங்கிள் சர்வர் இல்லாமல் மல்டிபிள் சர்வர்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் டிராஃபிக் இன்டென்சிட்டி ஃபார்முலா ரோ ஈக்குவல் லாம்டா பை மியூ இன்டு சி. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம் கேட்டிருக்காங்க. வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர். வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா W ஈக்குவல் 1 பை மியூ மைனஸ் லாம்டா. சப்போஸ் கியூக்கு என்ன ஃபார்முலா வரும் அதை கமெண்ட் பண்ணுங்க. இதுவுமே கியூயிங் சிஸ்டத்துக்கான, சிஸ்டத்தை தாண்டி கியூக்கு வரும்போது என்ன ஃபார்முலான்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின், இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே வரேன். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். குயிங் தியரி மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு புக்லெட்டாக போட்டிருக்கேன். ஓகே. 10 சாப்டருமே ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அதில் குயிங் தியரி மட்டும் தனியாக ஒரு சாப்டராக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல் எம்சிக்யூ 7 புக்லெட் வருங்க. இந்த 7 புக்லெட் எம்சிக்யூ எனக்கு சப்ஜெக்ட் தெரியும், இந்த 7 புக்லெட் நான் வந்து கோத்ரூ பண்ணால் போதும் அப்படின்னவங்க கண்டிப்பாக அந்த புத்தகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் எக்ஸாமுக்கே படிக்கல, இந்த 7 புக்லெட் நான் புரட்டி பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன் நான் 100%. நான் போகிற டெஸ்ட்டு இந்த 7 புக்லெட்டை கரைச்சி குடிச்சிடணும். கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரி எக்ஸாம் வருமா? கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஆசோலேஷனில் இருக்காதீங்க, கண்டிப்பாக வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க, ப்ரிப்பரேஷன் போட்டுக்கிட்டே இருங்க. எக்ஸாம் என்றைக்கு வந்தா என்ன, ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு அந்த டைமில் நம்ம ஃபயர் மாதிரி படித்து கிளியர் பண்ணிடலாம் முடியாது. கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து சப்ஜெக்டை வந்து டச்சில் வச்சுக்கணும், கொஞ்ச நாச்சும் அதனுடைய டேஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸாமை ஈஸியாக வந்த உடனே நல்லா வெயிட் ப்ரிப்பரேஷன் கொடுத்து அடிச்சிடலாம். என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சண்டே ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட்டு. அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி ஆகிடும். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஃபர்தராக வேறு என்ன டீட்டெயில் வேணால் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் சார் எனக்கு 7 புக்லெட்டு வித் டெஸ்ட் பேட்ச் வேணும், 7 புக்லெட் வித் டெஸ்ட் பேட்ச் வேணும் சார். 7 புக்லெட்னா எம்சிக்யூஸ் 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் சொல்யூஷன் புக்லெட் அது சொல்லுவேன். 7 புக்லெட் வித் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் சொல்லுவேன். இல்லை சார் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு செப்பரேட்டாக வாட்ஸ்அப் பண்ணுறேன். சரி இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர் என்கொயரி பண்ணுறதுக்கு 9384686847. இது போல் நிறைய கிளாஸஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.